நண்பா இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்னா என்னங்கறத வாங்க பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம், இல்ல டிராப் ஷிப்பிங்கா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கலாம் நண்பா. கிரியேட்டர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோகிராஃபி எடுத்து அதை அப்லோட் பண்றது பிடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பா. ஒரு சின்ன ஜூஸ் கடையில இருந்து ஒரு பெரிய டெக் பிசினஸ் வரைக்கும் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நண்பா. வாங்க நண்பா இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பத்தி ஒன்னு டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நண்பா நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க நண்பா. இப்போ நீங்க ஒரு பிசினஸுக்காக ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னா நியூவா ஒரு பிசினஸுக்காக மட்டுமே ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துக்குங்க நண்பா. உங்க ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா டாப் ரைட் கார்னர்ல 3 கோடு இருக்கு நண்பா. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நண்பா. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும் நண்பா. அதுல அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு நண்பா. இங்க எதுக்காக நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா கிரியேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க, அவங்களோட ஏஜ் எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா கிரியேட் பண்ணணும் நண்பா. ஸோ அதனால தான் உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா கிரியேட் பண்ண சொல்றேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன்பா. ஸோ உங்க பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ கொடுங்க. அடுத்து எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கண்டினியூவே கொடுங்க நண்பா. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா செலக்ட் யுவர் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே பிளாகர்னு செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க நண்பா. நான் பிளாகர் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஒன் கிரியேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தால் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்காக இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறேன்னா பிஸ்னஸுக்காக இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு கிரியேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுத்து போடுறது பிடிச்சிருக்கலாம். ஸோ அது கிரியேட்டரில் தான் வரும். நீங்கள் பிஸ்னஸ்னா மட்டும் பிஸ்னஸை கிளிக் பண்ணுங்க நண்பா. பிஸ்னஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ் இதை கேட்டிருப்பாங்க நண்பா. நான் இப்போ பிஸ்னஸுக்காக நான் இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் நான் வெளில கிரியேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன கொடுக்க போறேன்னா என்னோட எடிட் ப்ரொஃபைல் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு எடிட் பண்ணணும் நண்பா உங்களோட பேஜை. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டெமோ பேஜ் தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் பேஜை நல்லதாக செட் பண்ணிக்கிங்க. உங்களோட நேம், உங்களோட யூசர் நேம், உங்களோட வெப்சைட் யூஆர்எல், உங்களோட பயோ எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம் நண்பா. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ப்ரொஃபைல் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு நண்பா. நீங்கள் இதில் உங்களோட கேட்டகரியை மறுபடியும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க நீங்கள் தப்பான கேட்டகரியை சூஸ் பண்ணால். ஸோ மறுபடியும் இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணியாச்சு நண்பா. இதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகைன் உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துக்குங்க. ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு முன்னாடி சொன்ன டாப் ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க நண்பா. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் ஆட் ஆகிருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆட் ஆகிருக்கும் நண்பா. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு நண்பா. அதை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டுக்கு என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் வாட்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்ட ஸ்டோரிக்கும் என்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் லிசன் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு நண்பா. நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணதை எப்படி அந்த ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு, எத்தனை பேர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நண்பா. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற காலமை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரீச் ஆகிருக்கு, எத்தனை பேர்த்துக்கு இம்ப்ரெஷன் போயிருக்கு அப்படிங்கிறத உங்களால் வாட்ச் பண்ணிக்க முடியும் நண்பா. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் தான் நண்பா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஷோ பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட ஒரு ப்ரொமோஷனுக்காக வச்சுருக்கக்கூடிய நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் இதில் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மூலிமா நான் நிறைய அமௌண்ட் ஆன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் அஃபிலியேட் சீரியஸை வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3800 ஃபாலோவர்ஸ் பக்கமாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க,
என்னோட growth எப்படி இருக்கு அப்படிங்கறத இங்க வந்து கிராஃபா காட்டும். அது மட்டும் இல்லாம எந்த கண்ட்ரில இருந்து நம்ம கண்டென்ட்ட பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும் கீழ இருக்க லொகேஷன் ஆப்ஷன் மூலமா. கீழ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எந்த ஏஜ் குரூப் பீப்பிள்ஸ் நம்மளோட கண்டென்ட்ட பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் உங்களால வாட்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழேயும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எந்த ஜெண்டர் பீப்புள்ஸ் நம்மளோட கண்டென்ட்ட பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் உங்களால வாட்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபாலோவர்ஸ் எந்தெந்த டைம்ல ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கறத உங்களால கண்டிப்பா லிசன் பண்ணிக்க முடியும் நண்பா. இதெல்லாம் ஓகே நண்பா. இதை வச்சுட்டு நாங்க எப்படி இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டா ரொம்ப ஈஸி நண்பா. நான் இப்ப சொல்லக்கூடிய கான்செப்டை அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம பேஜில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3810 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நண்பா. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 93% பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் எந்த விதமான ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணால் எனக்கு அதிகமாக சேல்ஸ் நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஷூவை ப்ரொமோட் பண்ணால் அதிகமான சேல்ஸ் நடக்கும். அதே வந்து ஒரு டிஷர்ட்டை ப்ரொமோட் பண்ணால் அதிகமாக ஒரு சேல்ஸ் நடக்கும். வாட்சை ப்ரொமோட் பண்ணால் அதிகமான ஒரு சேல்ஸ் நடக்கும் நண்பா. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோங்க. ஒரு டிஷர்ட்டுக்கு எனக்கு 200 ரூபா கமிஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 10 டிஷர்ட் எனக்கு சேல்ஸ் ஆனால் மட்டுமே போதும், என்னால் 2000 ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் நண்பா. இப்போ இந்த மெத்தடை எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சேல்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை நண்பா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜில் உங்களுக்கு நிறைய போஸ்ட் வரும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நிறைய ஷோ ஆகும். அதுவும் ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் தான் நண்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க நண்பா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு உண்டான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற ஆடியன்ஸை உங்களால் கரெக்டாக ரீச் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் ஷூ கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஷூ கேட்குறவருக்கு கரெக்டாக உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியும். இது மூலிமா அவர் ஷூ வாங்கின மாதிரி ஆச்சு. நீங்கள் அந்த ஆடுக்கு ஒரு டைம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பா. கரெக்டாக அந்த ப்ராடக்ட் தேவையான பர்சனுக்கு போய் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 10 பேர் வாங்கினா கூட உங்களால் 2000 ரூபா சம்பாரிச்சிக்க முடியும். நீங்கள் ஒரு 100 ரூபாயை மட்டும் ஆடுக்கு கொடுத்துட்டு மீதி 1900 ரூபாயை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அந்த இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் மூலிமா கரெக்டான ஆடியன்ஸை உங்களால் ரீச் பண்ண முடியும் நண்பா. அதை பற்றி இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் கேம்பெயினில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவை அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் ஆகும் நண்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் நிறைய விஷயத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நன்றி நண்பா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட் நண்பா.